Hello students, welcome to 1+1 channel. In the problem பார்த்தீங்கன்னா if cosecant A is equal to secant 34 degree then find A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து if tan B equal to cot 47 degree then find B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுல first sum பார்த்தீங்கன்னா cosecant A is equal to secant 34 degree. இதான் கான்செப்ட். சரிங்களா? இப்போ இங்க வந்து a ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க கொசிகண்ட் a இருக்கிறதுனால இங்க வந்து சீக்கண்ட் 34ன்னு இருக்கு. அப்ப இங்க சீக்கண்ட் 34 இருக்கு. அப்ப இங்கேயும் நம்ம சீக்கண்ட் கொண்டு வரணும். அப்ப இங்க சீக்கண்ட் கொண்டு வரணும்னா இதை நம்ம என்ன பண்ணணும், 90 மைனஸ்ன்னு எழுதணும். அதாவது கொசிகண்ட் ஏவை எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னா, இப்ப இந்த கொசிகண்ட் a வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா சீக்கண்ட் 90 மைனஸ் ஏன்னு எழுதலாம். இந்த கொசிகண்ட் ஏவை எப்படி எழுதலாம், சீக்கண்ட் 90 மைனஸ் ஏன்னு எழுதலாம். ஈக்குவல் டு சீக்கண்ட் 34 டிகிரி. இப்போ சீக்கண்ட் 90 மைனஸ் ஏங்கிறது என்னது, சீக்கண்ட் 34. இப்போ இங்கேயும் சீக்கண்ட் இருக்கு, இங்கேயும் சீக்கண்ட் இருக்கு. அப்ப 90 மைனஸ் ஏ ஈக்குவல் டு 34ன்னு கம்பேர் பண்ணலாமா? அப்ப இதுல இருந்து ஏ கண்டுபிடிக்கலாம். அப்ப மைனஸ் ஏ ஈக்குவல் டு 34. இந்த பிளஸ் 90 அந்த பக்கம் போனா மைனஸ் 90. இப்போ மைனஸ் ஏ ஈக்குவல் டு 34 மைனஸ் 90 பிகம்ஸ் மைனஸ் 56. சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் எழுதணும். இப்போ 56 கேன்சல் ஆயிரும். ஏ வந்து 56 டிகிரின்னு கிடைக்கும் வேல்யூ. சரி, இப்போ வந்து இதை இன்னொரு விதமாகவும் போடலாம். இன்னொரு மெத்தட் போட்டு காட்டுறேன் பாருங்க, ரொம்ப ஈஸி அந்த மெத்தடு. கொசிகண்ட் ஏ ஈக்குவல் டு சீக்கண்ட் 34 டிகிரி. இப்போ இது ஆன்சரா இருக்குல்ல, இதுல இருந்து கொஸ்டினை நான் உருவாக்கியிருக்கேன். இந்த கொஸ்டினை உருவாக்குறதுங்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன், இதை அப்படியே வச்சுக்கிறேன். ஏதாவது ஒண்ணு பிரிச்சா போதும். இந்த மெத்தட்ல லெஃப்ட் பிரிச்சிருக்கேன், இந்த மெத்தட்ல ரைட் பிரிக்க போறேன். சீக்கண்ட் 34க்கு வேல்யூ கிடையாது. அப்ப என்னன்னு அர்த்தம், காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணன்னு அர்த்தம். அப்ப 90ல இருந்து எதை மைனஸ் பண்ணா 34 வரும், 56 டிகிரி. கரெக்டுங்களா? 90 மைனஸ் 56 ஒன்லி என்னது, 34 டிகிரி. அப்ப கொசிகண்ட் ஏ ஈக்குவல் டு சீக்கண்ட் 90 மைனஸ் தீட்டா. அப்ப சீக்கண்ட் 90 மைனஸ் தீட்டாங்கிறது என்னது, கொசிகன் தீட்டா, அதாவது கொசிகன் 56 டிகிரி. இப்போ ரெண்டும் கொசிகன் சேம் ஆயிடுச்சு. அப்ப ஏவோட வேல்யூ வந்து என்னது, 56 டிகிரி. அவ்வளவுதான், இப்படியும் போடலாம். சரிங்களா? இப்போ அடுத்த இன்னொரு சம் இருக்கு பாருங்க. tan b ஈக்குவல் டு cot 90 மைனஸ் பி. tan b ஈக்குவல் டு கொஸ்டின் வந்து tan b ஈக்குவல் டு cot 47 டிகிரி. இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இதேதான். இப்போ இதே மாதிரி நான் போடுறேன். ஒன்றும் இல்லை, இந்த tan b அப்படியே வச்சுக்கோங்க. இங்கேயும் tan வரணும். இங்க tan வரணும்னா என்ன அர்த்தம், cot 47க்கு வேல்யூ கிடையாது. அப்ப என்ன அர்த்தம், 90 மைனஸ் எழுதணும்னு அர்த்தம். 90ல இருந்து 47 போனுச்சுன்னா நம்மளுக்கு 43 டிகிரி வரும். அவ்வளவுதான். இப்ப tan b ஈக்குவல் டு cot 90 மைனஸ் தீட்டா வந்து tan தீட்டா. தீட்டாங்கிறது 43 டிகிரி. ஸோ இப்போ tan சேம் ஆயிடுச்சா? அப்ப b இருக்கிற வேல்யூ என்ன இருக்கு, b இருக்கிற இடத்துல 43 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். சிம்பிளா இப்படி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம் தான். கொஞ்சம் நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஈஸியாயிரும். டேபிள் வேல்யூ இல்லை அப்படின்னாலே காம்ப்ளிமெண்ட்ரி யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். காம்ப்ளிமெண்ட்ரினா 90ல இருந்து மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் சம் தான். ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சி ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.